சுவாமி வந்து நிறைய விஷயம் சாச்ச அடிய வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் சொல்லணும். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவா கிராஸ் ரெஃபரன்ஸ் இல்லை. ஆக்சுவலா பழைய காலத்துல பெரியவா சொல்லி கொடுக்கறத அடுத்தது ஒரு சிந்தனம்னு ஒரு பண்ணுவா. ஐடிங்கர் கால சேவை சாதிச்சிட்டாருன்னா அதை வில்லிவனம் பெரிய சுவாமி வந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவார். அது மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றேன். அதிக கிராஸ் ரெஃபரன்ஸ் இல்லாததால சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம பரம்பரையில ஆச்சாரிய பரம்பரையில உபநிஷத்தை எடுத்துட்டா அது வந்து ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுல எடுத்துட்டாலும் ஆரம்பத்துல ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் சிஷ்யன் புஸ்தகம் எடுத்து படிச்சா அறிவு பூர்ணமா வராது. குறைஞ்சபட்சம் ஒரு சில கிரந்தங்களை ஆச்சாரியன் சந்நிதியில கேட்டு தெரிஞ்சுட்டா விட்டு அதனுடைய விவரணம் அப்புறம் நம்ம புத்தியால, அதாவது முதல்ல நம்ம மனசை நம்ம யோசிக்கிற சக்தியை சேனலைஸ் பண்ணுவா கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சம்பிரதாயத்துல 4 கிரந்தம் வாசிக்கணும் ஆச்சார இடத்துல வச்சுட்டு இருக்கோம். அந்த 4 கிரந்தத்தை வாசிச்சுட்டா அப்புறம் மனசு தப்பாவே போகாது. எந்த கிரந்தத்தை வாசிச்சாலும் நேர்மையாக போகும். அது மாதிரி அதுக்காக உபநிஷத்துலையும் நீங்க உபநிஷத்துலாம் பார்த்தேன்னா அதுல வந்து அப்பாவை போய் புள்ள கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு அப்பா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அல்லது அப்பாவே வேற ஒரு ஆச்சாரியங்கிட்ட அனுப்பி நீ அங்க போய் கத்துட்டு வான்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல உபநிஷத்துகள்ல ஆரம்பத்துல ஒரு கதை மாதிரி இருக்கும். ருகுருவை வாருணி வருணம் பிதரம் உபசசாரா, யாரு யார் இடத்துல இதை கேட்டா யாரு யாருக்கு சொல்லி கொடுத்தா அப்படிதான் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்லோகத்துல ஏன்னா ஓரல் ட்ரெடிஷன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா நாம புஸ்தகம் பார்த்து ஒரு அறிவை பெறறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பெறறதுக்கு 100 வருஷமானால் அதே மகான்கள் இடத்துல தெரிஞ்சுட்டா 1 வருஷத்துல தெரிஞ்சுக்கலாம். நாம உதாரணத்துக்கு இந்த ஸ்லோகம் இருக்கு, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனி புங்கவம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு நாம அர்த்தம் எழுதினா நாம அர்த்தம் தெரிஞ்சுட்டா ஒரு அர்த்தம் 2 அர்த்தத்துக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த ராமாயணத்துக்கு கோவிந்தராஜர்ன்றவர் வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த கோவிந்தராஜர் எழுதியிருக்க வியாக்கியானத்துக்கு ஆக்சுவலா இந்த ஃபுல் கோர்ஸ், அதாவது இப்ப நாம இந்த ஆரம்பத்துல இந்த சங்கேப ராமாயணம் சொல்றோம் இல்லையா, எத்தனை நாள் வச்சிருக்கோம், இது மொத்தம் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே நாம சொல்லி முடிச்சிடலாம். 20 நாள்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு ஆழமான விஷயங்கள் இதுல இருக்கு. அத நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட யாரோ ஒருத்தர் அசைன்மெண்ட் கொடுக்கல, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனி புங்கவம், இந்த ஸ்லோகத்துக்கு நீ வியாக்கியானம் பண்ணு அப்படின்னு சொன்னா ஹோல் லைஃப் நான் எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டா எடுத்துட்டு பண்ணாலும் இப்போ கோவிந்தராஜர் என்ன எழுதியிருக்காரோ அத்தனை விஷயங்களை என்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம புத்திக்கு எட்டாத விஷயங்கள் ஜெனரேஷன்ஸ், அதாவது பெரிய திருமலை நம்பிக்கிட்டேருந்து பாஷ்யகார இடத்துல வந்து அப்புறம் தேசிக இடத்துல வந்து இப்படி பரம்பரையா வந்த அறிவு இருக்கிறதா அப்படி வியாக்கியானம் பண்ண முடியுது. அதனால எப்பயுமே ஒரு புராணமா இருக்கட்டும், இதிகாசமா இருக்கட்டும், உபனிஷத்துகளா இருக்கட்டும், இந்த யார் இடத்துல கேட்டா யாரு என்ன கேள்வி கேட்டா அதுக்கு யாரு என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருக்கும். இப்ப நீங்க கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா குழந்தைகள் வந்து விஷ்ணு புராணம் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதே மாதிரிதான் இருக்கும் அந்த ஸ்லோகமும். அது ஏறக்குறைய பதங்கள் கூட ஒன்னா இருக்கும், வர்பு கூட ஒன்னா இருக்கும். அவங்க பராசரம் முனிவரம் கிருத பௌர்வான்னிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்சா பிரணிபத்யா அபிவாத்யசா. பராசரம் முனிவரம் கிருத பௌர்வான்னிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்சா பிரணிபத்யா அபிவாத்யசா. இந்த ஸ்லோகமும் பார்த்தா இதுலயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல வர்பு என்ன இருக்கு, பரிபப்ரச்சா. அங்க வர்பு என்ன இருக்கு, அதே பரிபப்ரச்சா இருக்கு. இங்க கஹா பரிபப்ரச்சா, யாரு கேட்டா, அதாவது பரிபப்ரச்சான்றதுக்கு வினவினார்,
அப்படின்னு அர்த்தம். அப்போ யாரு பரிபப்ரச்சா, கஹா பரிபப்ரச்சா, யாரு கேட்டா வால்மீகி பரிபப்ரச்சா. அங்க கஹா பரிபப்ரச்சா, மைத்ரேயா பரிபப்ரச்சா. ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல இங்கிலீஷ் மாதிரி இல்லாம இங்கிலீஷ்ல ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம். அதாவது வேர்ட்ஸ் மட்டும் ஒரு சென்டென்ஸோட அர்த்தத்தை நிர்ணயிக்கிறது இல்லை இங்கிலீஷ்ல. அங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராமா ஸ்போக் டு சீதா, ஸ்போக் டு ராமா சீதான்னு எழுத முடியாது. அது இல்லாம ஸ்போக் டுறத அப்படியே நடுவில் வச்சுட்டு ராமாவையும் சீதாவையும் நீர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னா இப்போ ராமா ஸ்போக் டு சீதாவும் சீதா ஸ்போக் டு ராமாவும் ஒரே அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா அந்த வேர்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டா மீனிங் இல்லாத சென்டென்ஸ் ஆயிடும். அதுவா இல்லைன்னா ராங் மீனிங், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங், ஆக்சுவலா முரண்பட்ட அர்த்தத்தை சொல்லும்படியாக ஆயிடும். அப்போ இங்கிலீஷ்ல அதெல்லாம் இங்கிலீஷை வச்சுட்டு நாம நம்ம லாங்குவேஜஸை பார்க்கக்கூடாது, பர்டிகுலரா சான்ஸ்கிரிட்ட பார்க்கக்கூடாது. சான்ஸ்கிரிட்ட பார்க்கறதுக்கு தனி எண்ணம் வேணும். அப்போ ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸும் ஒரு சென்டென்ஸோட வாக்கியத்தை தீர்மானம் பண்றது இங்கிலீஷ்ல. இங்க ஆர்டர் ஆஃப் இது சோ ஸ்ட்ரக்சர், மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. நீங்க போக போக படிக்க படிக்க ஆக்சுவலா இது இந்த பால ஜிக்ஞாசா எதுக்காக அப்படின்னா பகவானுடைய குணானுபவம் பண்றதுக்கு. நாளைக்கு நீங்கெல்லாம் ஸ்காலர் ஆகி நீங்கெல்லாம் உபன்யாசம் பண்ணி காலசேவன் சொல்ற அளவுக்கு வர்றதுக்கு, சம்ஸ்கிருதத்தோட விற்பத்தி மொழி அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது மாத்திரம் இல்லை, ஆக்சுவலா நீங்க இந்த ஒரு லாங்குவேஜை கத்துட்டீங்கன்னா நீ சாஃப்ட்வேர் கோட் எழுதும் போது கூட இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். எவ்ரி வேர்ட் கேன் பி டிரைவ்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். அப்படிப்பட்ட மூளையே ஒரு மாதிரி வித்தியாசமாக நம்ம மூளையை தீட்டிடும். எந்த காரியம் பண்ணாலும் ஆக்சுவலா இதை நீங்க படிச்சுட்டு திருவாராதனம் பண்ணாலும் வித்தியாசம் தெரியும், ஆபீஸ்ல வேலை பண்ணும்போது வித்தியாசம் தெரியும். நீங்க நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மாலோலன் அது மாதிரியாக க்ஷிதிஜா இந்த குழந்தைகள்லாம் இருக்காது, விதுஷி, நீ ஒருத்தி ப்ரொஃபஸர் ஆனான்னு வச்சுப்போம், இன்னொரு மேத்தமேட்டிஷியன் ஆகா, ரிசர்ச்சர் ஆக. நீங்க எந்த ப்ரொஃபஷனுக்கு போனாலும் இந்த ஒரு லாங்குவேஜை கத்துண்டா இதனுடைய அப்ளிகேஷன் அங்க கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஐடில டேட்டா பேஸ், லுக்அப் டேபிள் அப்படிலாம் சொல்றான். இது மொத்தம் இதுல இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் எழுதுற போதோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லயோ நீங்க ஒரு கோடு எழுதுற போது எப்படிலாம் கோடு எழுதுறங்கோ ஃபார்மேட் இதெல்லாம் இருக்கு. இது மொத்தம் இந்த லாங்குவேஜ்லயே இருக்கு ஆக்சுவலா. அது மாதிரி உயர்ந்தது. அதனால இப்போ ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ், அதாவது இங்க முக்கியத்துவம் கிடையாது. ஒரு பதத்தை எங்க வேணா போடலாம், இங்கிலீஷ் மாதிரி இல்லை. ராமா கில்டு வாலினா ராமா முதல் பதமா தான் இருக்கணும், கில்டுங்கிறது ரெண்டாவது பதமா தான் இருக்கணும், வாலி மூணாவது பதமா தான் இருக்கணும். இது வேற காம்பினேஷன்ல முதல் வேலையும் மூணாவது வேலையும் மாத்தினுங்கன்னா விபரீத அர்த்தமே வந்துடும். அல்லது ராமா வாலி கில்டுன்னு சொன்னா சென்டென்ஸே பூர்த்தி ஆகாது. அப்படி கிடையாது, எந்த பதத்தை எங்க வேணா போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த லாங்குவேஜோட பெருமையை பாருங்க, ஈவன் வித்தவுட் நோயிங் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் அன்வையை நீங்க சொல்லிடலாம். பிரதமாய இருக்கிறதெல்லாம் பிரதமையா ஆக்கிட்டு ஆக்சுவலா அந்த பதங்களோட பொருள் தெரியாத இருந்தா கூட ஸ்லோகமா இருக்கிறத சென்டென்ஸா மாத்திவிடலாம், அதாவது அன்வயம் பண்ணிவிடலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ப்ரிசைஸா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாம். அப்போ இந்த கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு அங்கேயும் பாருங்க, பராசரம் முனிவரம், இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்சா பிரணிபத்ய அபிவாத்யஜா. இது ஆக்சுவலா பார்த்தோம்னு சொன்னா இன்னொன்னு மேலோட்டமா பாருங்க, அங்கேயும் டீச்சருக்கு அப்ஜெக்டிவ் போட்டிருக்கு. ஒருத்தர் வினவினார், வினவினார்னா அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக கேள்வி கேட்கிறார். கொஸ்டின்ஸ் ரெண்டு விதமா இருக்கும். கொஸ்டின்ஸ் தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஸ்டின் பண்றது ஒண்ணு இருக்கும். தெரிஞ்சதையே இப்ப இன்டர்வியூல யாரு உங்களுக்கு கேள்வி கேட்கிறாரோ, டீச்சர் உங்களை கேள்வி கேட்டா ஆன்சர் தெரிஞ்சுன்னு உங்களை கேள்வி கேட்கிறார்.
ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்கிறா ஸ்கூல்ல, அது மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறா ஸ்கூல்ல, ரெண்டு பேரும் கேள்வி கேட்கிறா. ஆனா டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்கும்போது அவருக்கு ஆன்சர் தெரிஞ்சு கேட்கிறார். ஸ்டூடெண்ட் டீச்சரை பார்த்து கேள்வி கேட்கும் போது சந்தேகத்தால ஆன்சர் தெரியாத கேட்கிறான். அத மாதிரி ஆக்சுவலா பார்த்தா எப்பயுமே அந்த இங்க கேட்கிறவா எப்படி இருக்காருன்னா, ஒரு முனிப்புங்கவர் வால்மீகி கேட்கிறார், அங்க மைத்ரேயர் கேட்கிறார். இன்னொன்னு ஸ்லோகத்தை நீங்க ரெண்டு ஸ்லோகத்தையும் கிராஸ் ரெஃபரன்ஸோட வச்சுட்டு பார்த்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஒத்துமை இருக்குன்னு தெரியும். அட்ஜெக்டிவ் வால்மீகிக்கு ஒரு அட்ஜெக்டிவ் இங்க தபஸ்வி வால்மீகி. ஆச்சாரியனுக்கு 3 அட்ஜெக்டிவ் இங்க தபஸ்வாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், முனி புங்கவம், நாரதம். நாரதம்ன்றது நவுன், முனி புங்கவம்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், வாக்விதாம்பரம்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், தபஸ்வாத்தியாய நிரதம்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டூடெண்ட்டை விட வாத்தியாருக்கு அதிக ஞானம் இருக்கணும், ஸ்டூடெண்ட்டை விட வாத்தியார் அதிக ஒழுக்கம் இருக்கவராக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வாத்தியார் இடத்துல குழந்தைகளுக்கு ஒரு மரியாதை வரும், அவருக்கு அந்த சப்ஜெக்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், அது தவிர அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்றத காட்டுது. அப்போ ஆச்சாரியனுக்கு 3 அட்ஜெக்டிவ், கேள்வி கேட்கிறவருக்கு ஒரு அட்ஜெக்டிவ். அங்க பாருங்க, பராசரம் முனிவரம் கிருதபௌர்வாநிதக்ரியம் மைத்ரேயா பரிபப்ரச்சா. மைத்ரேயா அப்படின்றவர் கேட்க, இங்க வால்மீகி பகவான், அங்க மைத்ரேய பகவான். இங்க வால்மீகிக்காவது இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. அட்ஜெக்டிவ்னா விசேஷனம், விசேஷண பதம். நவுன் அப்படின்றதுக்கு விசேஷ பதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. இங்க ராமாயணத்திலேயாவது வால்மீகிக்கு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, அங்க மைத்ரேயருக்கு அட்ஜெக்டிவே இல்லை. மைத்ரேயா பரிபப்ரச்சா. ஆனால் ஆச்சாரியனுக்கு அட்ஜெக்டிவ் இருக்கு, அங்க 2 அட்ஜெக்டிவ் இருக்கு. இங்க நாரதர் என்பது நாரதம் பரிபப்ரச்சா, நாரதா நாரம் ததாதீதி நாரதா. அந்த நாரதன்ற சப்தத்துக்கே பல அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் அறிவை கொடுக்கிறவர்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் பாபத்தை போக்குறவர்னு அர்த்தம், பல அர்த்தம் இருக்கு. இப்போ இங்க நாரதம் பரிபப்ரச்சா, நாரதர் என்பது விசேஷம். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா தபஸ்வாத்தியாய நிரதம். அவர் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர். தபஸு, தபஸுங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தம். ஆக்சுவலா தபஸ்வாத்தியாய நிரதம்ன்றதுக்கு 5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம், அவ்வளவு எழுதியிருக்கா. ஆனா முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தபஸுங்கிறது அவருடைய அனுஷ்டானத்தை சொல்றது. ஏன்னா ஆச்சாரியனுக்கு, ஆச்சாரியனை ஒரு பேர்டு, ஒரு பட்சின்னு நினைச்சுட்டா அந்த பட்சிக்கு 2 ரெக்கை இருக்கணும். ஒரு ரெக்கை ஞானம், ஒரு ரெக்கை அனுஷ்டானம். அப்போ இப்போ உங்க ஸ்கூல் வாத்தியாரா இருக்கார், ஸ்கூல் வாத்தியார் சப்ஜெக்ட் மேட்டர் நல்லா தெரியுது அவருக்கு. ஆனா அவருக்கு இல்லாத கெட்ட வழக்கங்களாட்டம் அவர்கிட்ட எல்லா கெட்ட வழக்கம் தான் மரியாதை கொடுத்து சொன்னாரு. ஒரு வாத்தியார் இருக்கார், ரொம்ப கிளீன் ஹேபிட்டோட இருக்கார் உங்க வாத்தியார், ஆனா அவருக்கு சப்ஜெக்டே தெரியாது, அவரால் டீச் பண்ணவே தெரியாது, அந்த டீச்சர்னஸ்ஸே அவர்கிட்ட இல்லை. அப்பயும் உங்களால மரியாதை வைக்க முடியாது. இந்த அட்ஜெக்டிவ் என்ன சொல்றதுன்னா தபஸ்வாத்தியாய நிரதம், அவர் அனுஷ்டாதா என்பதை சொல்றது. அத மாதிரியாக நாலெட்ஜபிள் பர்சன் அப்படின்னு தெரியுது தபஸ்வாத்தியாய நிரதம். அதுக்குதான் பாருங்க, ஆச்சாரியனுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, இங்க வால்மீகிக்கு ஒரே அட்ஜெக்டிவ் இருக்கு. அங்க விஷ்ணு புராணத்துல சிஷ்யனுக்கு அட்ஜெக்டிவே இல்லை, ஆனா ஆச்சாரியனுக்கு அட்ஜெக்டிவ் இருக்கு. இங்க சிஷ்யனுக்கு அட்ஜெக்டிவ் இருந்தாலும் சிஷ்யனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ், ஆச்சாரியனுக்கு 3 அட்ஜெக்டிவ். அங்க விஷ்ணு புராணத்துல சிஷ்யனுக்கு அட்ஜெக்டிவே இல்லை, ஆனா ஆச்சாரியனுக்கு 2 அட்ஜெக்டிவ், ஒரு நவுன் இருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிஷ்யனுக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய ஆச்சாரியன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவனுக்கு சப்ஜெக்ட் மேட்டரும் தெரிஞ்சிருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாத அந்த டீச்சர்னஸ் இருக்கணும், சொல்லித்தர சக்தி இருக்கணும்.
நாலேஜ் மட்டும் இருந்தா போறாது, சொல்லித்தர சக்தி இருக்கணும். இப்போ தபஸ்வாத்தியாய நிரதம், தபசு என்கிற சொல்லால அனுஷ்டாத்தான்னு தெரியுது, நாரதர் அனுஷ்டாத்தான்றது தெரியுது. சுவாத்தியாய நிரதம் அப்படின்னு சொல்றதுனால சுவாத்தியாய சப்தம் ஸ்வசாகை சொல்றது. உதாரணத்துக்கு வேதத்துல சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா, உன்னுடைய வேத சாகையை நீ அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு விதி இருக்கு. சுவாத்தியாயோத்யேதவ்யா என்று விதி தைத்திரியத்துல. அப்படி அவர் வேதாத்தியனம் பண்ணவர் அப்படின்றத சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அவர் அனுஷ்டாதாவா இருக்க, கிளீன் ஹேபிட்ஸோட இருக்க, அது தவிர நல்ல நாலேஜபிள் பர்சனா இருக்க. ஆனா அவர் இருக்க டீச்சர்னஸ் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தா வாக்விதாம்பரம், அதாவது நன்னா பேசக்கூடியவர், நன்னா பிரசன்ட் பண்ணக்கூடியவர், விஷயத்த கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடியவர் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இங்க பாருங்க, பராசரம் முனிவரம் கிருதபௌர்வாணிகிரியம். முனிவரம்னு சொன்னதுனால இந்த இடத்துல அவர் பகவான எப்பயுமே மனனம் பண்ணக்கூடியவர்னு தெரியுது. பராசரம், பராசரன்றது அவருக்கு இருக்கக்கூடிய திருநாமம், அது நவுன் ஆக்சுவலா. அப்படின்னா வேதத்துக்கு மாறுபட்ட கருத்தை யாரு சொன்னாலும் அவள யானை அங்குஷத்தால, எப்படியான யானை அடங்க மாட்டேங்கிறது, என்ன பண்ணுவான், யானை பார்க்க அங்குஷத்தால அந்த யானையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். அத மாதிரி வேதத்துக்கு முரண்பட்ட விஷயத்தை சொல்றவால ஹிம்சிக்கிறவர். ஆக்சுவலா அந்த பதத்துக்கு, பராசரந்த சப்தத்துக்கு மற்றவர்களை ஹிம்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அது ஆக்சுவலா மற்றவர்கள் என்பது வேதத்தை ஒத்துக்காதவா, வேதத்தை ஒத்துண்டு கெட்ட அர்த்தம் சொல்றவால ஹிம்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் அவர். அது மாத்திரம் அவருக்கு இங்க என்ன இருக்கு, தபஸ் சப்தம் இருக்கு. அங்க விஷ்ணு புராணத்துல என்ன இருக்குன்னா கிருத பௌர்வாணிகிரியம், அவர் அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்த நிலையில. அப்போ அனுஷ்டானம் பண்ணாம கேவல நாலேஜ் இருந்தா அந்த ஆச்சாரியனை ஆசிரிக்க கூடாது. அப்போ அந்த பறவைக்கு எப்படியானா 2 ரெக்கைகள் வேணுமோ, இங்க தபசப்தத்தால சொன்னதே அங்க கிருத பௌர்வாணிகிரியம், அவர் முதல் நாள்ல பண்ண வேண்டிய ஆன்மீகத்தெல்லாம் பண்ணி முடிச்சிருக்க, அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வந்திருக்கார். அவர் அனுஷ்டானம் பண்ணாம வரல, அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வந்திருக்க, பகவான மனனம் பண்ணக்கூடியவர். அத மாதிரியாக வேதத்தை காப்பாற்றுவதற்காக வேதத்துக்கு புறம்பான விஷயத்தை பேசுறவால ஹிம்சிக்க கூடியவர். அப்படிப்பட்டவரிடத்துல மைத்ரேயரானவர் எப்படி கேட்ட, பின் கையை கட்டிண்டு மாற நெரிச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆச்சாரியன்கிட்ட போனா எப்படி உளுந்து சேவிச்சுட்டு, பிரணிபத்தியா சாஷ்டாங்கமா உளுந்து சேவிச்சுட்டு, அபிவாதனம் பண்ணிட்டு, மைத்ரேயா பரிபப்ரச்சா, மைத்ரேயர் வினவினார். ஆக்சுவலா தமிழ்ல சொல்றதுன்னா வினவினார் அப்படின்னு அர்த்தம். அங்கேயும் வர்பு பரிபப்ரச்சா தான் இருக்கு, இங்கேயும் வர்பு பரிபப்ரச்சா தான் இருக்கு. ஆக்சுவலா இப்போ இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பரிபப்ரச்சான்னு இந்த வர்பு இருக்க, அதாவது சம்ஸ்கிருதத்துல இந்த இப்ப டென்ஸ் உங்களுக்கு தெரியும், 3 காலம், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னு 3 டென்ஸ் இருக்கு. அத சம்ஸ்கிருதத்துல பிரசன்ட் டென்ஸுக்கு வர்த்தமான காலம்னு பேரு, ஃபியூச்சர் டென்ஸுக்கு பவிஷ்யத் காலம் என்று பேரு, அது மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கு பூத காலம் என்று பேர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்குவானா. ஆக்சுவலா நீங்க ஒரு சிலது மனப்பாடம் பண்றது அவசியம் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலா நாம படிக்கும் பொழுது ஒரு சிலதெல்லாம் அவசியம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும், ஒரு சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணவே கூடாது. ஒரு சிலதை மனப்பாடம் பண்ணாட்டா நமக்கு ஃபியூச்சர் இருக்காது, நாம நல்ல வாக்மி ஆக மாட்டோம், நாம ஒரு ஸ்காலர் ஆக மாட்டோம். ஒரு சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ண ஆக மாட்டோம். எதுன்னா ஒரு சிலதுலாம் நம்ம அறிவாலேயே தெரிஞ்சுக்கணும், அதை யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப மேத்தமேட்டிக்ஸ மனப்பாடம் பண்ண முடியாது, மேத்தமேட்டிக்ஸை ஒருத்த மனப்பாடம் பண்ணா அவன் ஸ்கோர் பண்ண முடியாது. அதே வேற ஒரு விஷயத்துல மனப்பாடம் பண்ணாதான் நல்லது.
அப்படின்னு சொல்றப்ப லிட்ரேச்சர் வாசிக்கும் போது பெரியவாருடைய ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணா நல்லது. அது மாதிரி இங்கேயும் விபாகம் இருக்கு. அதான் சம்ஸ்கிருதம் வாசிக்கும் போதும் அல்லது வேதாந்தத்தை வாசிக்கும் போதும் ஒரு சிலதை அவசியம் நுற்று பண்ணால் நல்லது, ஒரு சிலதை நுற்று பண்ணாட்டா நல்லது. அப்படின்னா நுற்று பண்ணவே கூடாது. அது அதாவது கொஞ்சம் 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 கொஞ்சமா அறிவை மூளையை உபயோகப்படுத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பர்பு இருக்க இந்த கிராமர் விஷயம்லாம் எப்பயுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா மனசுல போட்டு அடக்கிக்க கூடாது. அது நேச்சுரலா வரணும், நமக்கு ஓவர் டைம் வரணும். அதனால இந்த டென்ஸ் இருக்கும், டென்ஸுக்கு ஃபியூச்சர் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ் சொல்றோமோ, பூதகாலம், அது மாதிரியாக வர்த்தமான காலம், பவிஷ்யத் காலம் என்று சொல்றோம். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்றோம். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது சம்ஸ்கிருதத்துல பிரசன்ட் டென்ஸ் ஒண்ணுதான். பிரசன்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சாச்சு, அந்த ஆக்ஷன் முடியல, அதுக்கு பிரசன்ட் டென்ஸ். அதாவது பிரசன்ட் டென்ஸை டிஃபைன் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸை டிஃபைன் பண்ணலாம், ஃபியூச்சர் டென்ஸை டிஃபைன் பண்ணலாம். அதை சம்ஸ்கிருதத்துல எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஸ்டார்டட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் பிரசன்ட் டென்ஸ். ஒரு வேலையை ஆரம்பிச்சாச்சு, இன்னும் முடிக்கல, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, பரிசேஷனம் பண்ணாச்சு, உத்தரா போஜனம் எடுத்துக்கல, அதுவரை ஷார்ட் எடுக்கும்னு அர்த்தம். அது மாதிரியாக இன்னும் ஒரு ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னா இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3 தானே போறோம், 3 ஃபார்ம் போறோம், வர்புக்கு 3 ஃபார்ம் போறோம். ஆனா இந்த காலத்தை சொல்லக்கூடிய வர்பு, அதான் வர்புன்னு சொல்றோமே, அந்த வர்புக்கு 6 ஃபார்ம் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. நத்திங் ரேண்டம் இன் சான்ஸ்கிரிட், எவ்ரிதிங் ஹஸ் காட் எ ரீசன். அந்த ரீசனை நீ தெரிஞ்சுட்டா இங்க மட்டும் இல்ல, யூ கேன் அப்ளை தீஸ் ரீசன்ஸ் இன் சயின்ஸ் ஆக்சுவலா. அப்போ பிரசன்ட் டென்ஸுக்கு ஒரே ஃபார்ம் தான், ஃபியூச்சர் டென்ஸுக்கு 2 ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸுக்கு 3 ஃபார்ம். ஆக்சுவலா குழந்தைகளானவங்களுக்கு சந்தேகம் வரணும், 3 ஃபார்மே போருமே, அப்படி இல்லாட்டா எப்படி? ஆனா ஃபியூச்சர் டென்ஸுக்கு 2 ஃபார்மோ, அப்படி பாஸ்ட் டென்ஸுக்கு 2 ஃபார்மே போருமே, ஏன் 3 ஃபார்ம் வச்சா அப்படின்னா அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா, ரீசன் இருக்கான்னு யோசனை பண்ணலாம். இதோட முடிச்சுக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதுக்கு காரணம் வேற. ஆக்சுவலா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்றது இங்கிலீஷ்ல பரிபாஷை, டெக்னிக்கல் வேர்டு. அது ஆக்சுவலா ப்ரெசன்ட் டென்ஸை சொல்றதுக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. அது இருக்கட்டும், விசாரம் வேண்டாம். ஃபியூச்சர் டென்ஸ்ல சான்ஸ்கிரிட்ல எப்படி இருக்குன்னா, நியர் ஃபியூச்சர், ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ நான் பண்ண போறேன், ஒரு காரியம் பண்ண போறேன், இப்ப நான் உபன்யாசம் பண்ணி முடிச்ச உடனே பண்ண போறேன்னா, இன்னைக்கு ராத்திரி பண்ண போறேன்னா, அல்லது நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பண்ண போறேன்னா, இதை பொறுத்து நியர் ஃபியூச்சர்னா ஒரு டயத்தை டிஃபைன் பண்ணி, ஃபார் ஃபியூச்சர்னா ஒரு டயத்தை டிஃபைன் பண்ணி, இந்த பர்புலையே நான் ஆக்சுவலா நான் பர்பை யூஸ் பண்ணும்போதே இன்னைக்கு சாயங்காலம் வரேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர் இஸ் எ ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல நான் ஃபியூச்சர் டென்ஸ் உபயோகப்படுத்தினா, அதான் பாருங்க, சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருந்தா அதை நீங்க வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா யூ நீட், அதாவது அங்க ஒரு சென்டென்ஸ் இருந்தா யூ நீட் 10 சென்டென்ஸ் இன் அதர் லாங்குவேஜஸ். காரணம் என்னன்னா, இது மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஆக்சுவலா இன்னைக்கு சாயங்காலம் நான் வரேன், உபன்யாசம் முடிச்சுட்டு உங்க காலத்துக்கு வரேன்னு இவ்வளவு பெரிய சென்டென்ஸே தேவையில்லை. வர்பே காட்டும் நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்க காலத்துக்கு வரப்போறேன் அப்படின்றத. அப்போ நியர் ஃபியூச்சர், ஃபார் ஃபியூச்சர், அதுக்கு 2 வச்சிருக்கா. அப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு அப்படி நியர் பாஸ்ட், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்ததுன்னு 2 தானே இருக்கணும். அப்படி இருந்துச்சா 3 எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல எதுவுமே நடக்கல, பாஸ்ட் டென்ஸ்ல நடந்திருக்கு. அது சமீபத்துல நடந்திருக்கலாம் அல்லது ரொம்ப நாள் முன்னாடி நடந்திருக்கலாம். இதுக்கு ஃபியூச்சருக்கு எப்படியானா நியர் ஃபியூச்சர், ஃபார் ஃபியூச்சர் சொல்றோமோ, நியர் பாஸ்ட் ரொம்ப நாள் முன்னாடி நடந்த பாஸ்ட்டுக்குன்னு 2 வச்சுக்கிறது மாத்திரம் இல்லாம, பாஸ்ட் டென்ஸ்ல நடந்ததை நாம கண்ணால பார்த்திருக்கலாம்,
கண்ணால பார்க்காமல் இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு வில்லிவல் ஐசிங்கரை நான் சேவிச்சிருக்கேன், அது மாதிரி முக்கூர் ஐசிங்கரை நான் சேவிச்சிருக்கேன், தேவனார் விழாக ஐசிங்கரை நான் சேவிச்சது இல்லை. அப்போ அது மாதிரி இஞ்சிமேட் ஐசிங்கரை நான் சேவிச்சது இல்லை. அப்போ ஆனா அவ காலத்துல நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். அப்போ பாஸ்ட்ல மூணாவது எதுக்கு ஒரு பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு, 30 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். அதை சொல்றதுக்கு ஒரு ஃபார்ம். ஆனா நேற்று நடந்திருக்கு, அதை நான் பார்க்கல. 500 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு, நான் அதை பார்க்கல. ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அப்படி இருந்துச்சா நான் அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தா, ஆக்சுவலா வர்பே என்ன சொல்றது, அதாவது அந்த மூணாவது ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் என்ன சொல்றதுன்னா, நேற்று நடந்தது, நான் பார்த்தேன், அதை சொல்றதுக்கு ஒரு ஃபார்ம். இல்ல இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது, நான் பார்த்தேன், அதை சொல்றேன்ற போது ஒரு ஃபார்ம். நேற்று நடந்ததோ, முந்தா நாள் நடந்ததோ, 100 வருஷம் முன்னாடி நடந்ததோ, 1000 வருஷம் முன்னாடி நடந்ததோ, ஆனா நான் பார்க்கல, ஆனா இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற போது அதுக்கு ஒரு ஃபார்ம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபியூச்சர்ல எதுவுமே பார்க்கப்படாது. அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல எதுவுமே பிரத்யட்சத்துக்கு விஷயமாகல, இனிமேல் தான் அது நடக்க போறது. அதனால அதுக்கு மூணாவது ஃபார்ம் தேவையில்லை. பாஸ்ட் டென்ஸ்ல அது நடந்திருக்கு, சமீபத்துல நடந்துதா தூரத்தை நடந்துதான்றதுக்கு ஒரு ஃபார்ம். அத மாதிரியாக அது நேற்று கூட அந்த சமீபத்திலேயே நடந்திருக்கலாம், தூரத்திலே நடந்திருக்கலாம், ஆனால் என்னால பார்க்கப்படாது, அந்த சொல்றவாறால பார்க்கப்படாதது இருக்கும் போது அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதனால்தான் 3 ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ்ல. அந்த ஃபார்மை யூஸ் பண்றதுனாலேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இவன் பார்க்கல சொல்றான் அப்படின்றத வர்பே காமிச்சிடும். ஆகையினால அப்படி இருக்கு. இங்க பரிபப்ரச்சான்னு இருக்க, அதாவது விஷ்ணு புராண ஸ்லோகத்திலேயே பரிபப்ரச்சான்னு இருக்கு, இங்க வால்மீகி ராமாயணத்திலேயே பரிபப்ரச்சான்னு இருக்கு. அந்த பரிபப்ரச்சான்றது ஆக்சுவலா லிட்டுன்னு பேரு. அதாவது நான் பார்க்கல, நடந்திருக்கு, பூதகாலம், பரோக்ஷே, லிட்டு, இதெல்லாம் காதுல வரட்டும். ஒண்ணு இந்த கோர்ஸுக்கு லாபம், தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுக்கறத தெரிஞ்சுக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு நாம ப்ரிப்பேர் ஆகணும். அது மாதிரி இப்போ பரோக்ஷ லிட்டு அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்க மாட்டான், ஓவர் டைம் தானா வரும். நீங்க இன்னைக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியது அந்த விஷ்ணு புராண ஸ்லோகம். கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு பரோக்ஷ லிட்டுன்ற சூத்திரம் இல்லை. ஆனா இந்த சூத்திரத்தை நான் சொன்னதுக்கு காரணம், மேல ஒரு நாள் அன்னைக்கு அவர் ஏதோ ஒண்ணு சொன்னாரு, லிட்டுன்னு ஏதோ ஒண்ணு சொன்னாரு, பரோக்ஷ லிட்டுன்னு சொன்னாருன்னு உங்க மனசுல வரும். அதுக்காக சொன்னேன். இந்த 2 விஷ்ணு புராண ஸ்லோகத்திலையும் அத மாதிரியாக இந்த வால்மீகி ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகத்திலையும் வர்பு இருக்க, அது பரிபப்ரச்சான் இருக்கு, அது லீட் ஃபார்ம். அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா வால்மீகி, இப்ப வால்மீகி இந்த ஸ்லோகத்தை எழுதுற, வால்மீகி என்ன பண்ற, வால்மீகி தான் நாரதரை பார்த்து கேள்வி கேட்டார். அப்ப பரோட்சம் இல்ல, வால்மீகிக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது வால்மீகி நாரதரை பார்த்து கேட்டத வால்மீகி சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கணும், தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம், அப்படிப்பட்ட நாரதரை நான் கேட்டேன்னு இருக்கணும். இப்ப ராமாயணம் எழுதுறவர் யாரு, வால்மீகி பகவான். இப்ப வால்மீகி ஸ்லோகம் என்ன எழுதணும், தபஸ்வாத்தியாய நிரதராகவும் வாக்விதாம்பரமாகவும் இருக்கக்கூடிய முனிபுங்கவரான நாரத பகவானை பார்த்து நான் கேள்வி கேட்டேன், நான் வினவினேன்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொல்றார், நான் வினவினேன்னு சொல்லாத படற்கையில தேர்டு பர்சன்ல வால்மீகி கேட்டார்னு சொல்றார். ஆக்சுவலா இந்த ஸ்லோகம் எழுதுறவர் வால்மீகி, வால்மீகியே அதை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ அவருக்கு தெரிஞ்சது தானே. அப்படி இருக்குச்சே இந்த பரிபப்ரச்சா அப்படின்னா அர்த்தம், பரோட்சத்துல தன்னால பார்க்காத ஒண்ணுத்த சொல்லக்கூடிய ஃபார்ம்ல அவர் வர்ப பயன்படுத்திருக்கார். இது பொருந்தாதேன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸப்ட் உண்டு எதுக்குமே. அப்போ நான் பார்க்காதது அதை சொல்லும் போதுதான் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணலாம். ஆனா நாரதரை பார்த்து கேட்டவரே வால்மீகி, அவர் எழுதுற ஸ்லோகத்துல பரிபப்ரச்சான்ற ஃபார்மை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கேள்வி.
அதுக்கு கிராமர்ல ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, தூக்கத்துல ஒருத்தன் கண்டதை, அதாவது ஆக்சிடென்ட்ல அவன் கேட்கணும்ன்ற எண்ணத்துல கேள்வி கேட்கல, ஸ்பான்டேனியஸா அந்த கேள்வி வாயில வந்தால், அதாவது இன்னைக்கு நாரதர் வரட்டும், நாரதர் வந்தா இந்த கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு வாத்தியார் வருவார், மேத்தமெட்டிக்ஸ் சார் வருவார், பிசிக்ஸ் சார் வருவார், இந்த கேள்வி நமக்கு சந்தேகம் இருக்கு, அவர் வந்த உடனே இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கேட்டா இதை யூஸ் பண்ண முடியாது, இந்த வர்க் ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. கேட்கணும்ன்ற எண்ணமே இல்லாம தானா ஒரு கொஸ்டின் வாயில வந்தா அதுக்கும் இந்த பரோட்ச எலிட்ட உபயோகப்படுத்தலாம். அதாவது நம்மால பார்க்கப்படாத ஒன்றை சொல்லும் பொழுதும் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணலாம், நம்மால பார்க்கப்பட்டது கேட்கப்பட்டதை பத்தி ஒருத்தர் இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது பிளான் பண்ணி கேட்காம, பிளானே பண்ணாம ஒரு விஷயம் ஸ்பான்டேனியஸா அது நம்ம வாயில வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வர்க் ஃபார்மை உபயோகப்படுத்தினதுனால வால்மீகி பகவான தன்னுடைய வசத்துல இல்லாமல் நாரதரை பார்த்த உடனே தானா இந்த கேள்வி அவர் வாயிலே வந்தது. அவர் பிளான் பண்ணி இதை கேட்கல, தானா வாயில இந்த வார்த்தை வந்ததுன்றதையும் இந்த வர்க்கு காட்டுது. இப்ப பார்த்து புரிஞ்சுக்கோ, இத மாதிரி ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இந்த ஸ்லோகத்துல 100 இருக்கு. நான் மிகைப்படுத்தி சொல்லல 100ன்னு. இந்த லாங்குவேஜோட பெருமையை தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு ஜிஎஸ்பிக்கே இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா ஒரு வர்பல் ஃபார்ம்ல எத்தனை சூக்ஷம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் ரெஃபரன்ஸ் அதிகம் இல்லாட்டாலும் இன்னைக்கு நானும் ஏறக்குறைய கிளாஸ் மாதிரியே போர் அடிச்சுட்டேன். அடுத்த வாரத்துல இருந்து உபன்யாசமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அடியன் சுவாமி தன்யவாஸ் மீடியம் ரொம்ப ஸ்பஷ்டமா இருந்தது. அடையன் யாருக்காவது சந்தேகம் இருந்தது இந்த செஷன்லயே இல்ல ரெண்டுத்துலயுமே ஏதாவது சந்தேகம் இருந்ததோ இல்ல ப்ரோக்ராம்ல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணிட்டு நாளைக்கு கார்த்தால இதே மாதிரி 8 மணிக்கு கிளாஸ், எல்லாரும் அவசியம் கிளம்புன்றங்கோ. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலனாலும் கண்டிப்பா வர சொல்லுங்க. இஃப் யூ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங், ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் மேக் தெம் ஜாயின். விவேக் சுவாமி சொல்லுங்க. அடியன் சுவாமி, ஒரே ஒரு சின்ன டவுட். இந்த வர்புல 6 ஃபார்ம்ஸ் சொன்னேன் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ்ல 3 ஃபார்ம் இருக்கு. ஒன்னு நீங்க வந்து இருக்கேள் அண்ட் நீங்க இல்ல, அப்படிதானே? ஸோ ரீசெண்டா நடந்திருக்கு, அது நீங்க இருந்திருக்கே. டிஸ்டன்ட் பாஸ்ட் நடந்திருக்கு, நீங்க இருந்திருக்கேள், பட் எப்பயோ நடந்திருக்கு, பட் யூ ஆர் நாட் தேர் அந்த பிரசன்ட் அந்த மூமெண்ட்ல இல்லையா? அந்த மாதிரி தானே. ஐ எம் நாட் தேர்ன்றது மட்டும் இல்ல, நான் அதை பார்க்கல அப்படின்னாலும் என்னால அது பர்சீவ் பண்ணப்படல. அப்போ பிரசன்ட்லயும் நம்மளால பார்க்க முடியாதது அது ஒரு ஃபார்ம் வரல. அப்படி கேள்வி சொல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலா பிரசன்ட் டென்ஸ் சொல்லும் பொழுது ஆக்சுவலா நான் பார்க்கிறேன், அவன் வருகிறான்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா t=0 இந்த மொமெண்ட்ல நடக்கிற காரியத்தை அது சொல்றது. அதனால அதுக்கு அந்த ஃபார்ம் இல்ல. ஃபியூச்சர்ல அது எல்லாமே பார்க்கப்படாததுதான் ஃபியூச்சர், அதனால அங்க இல்ல. இந்த பாசிபிலிட்டி பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அது இப்போ பிரசன்ட் டென்ஸா நடந்துன்னு இருக்கு, அது அந்த காரியம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ராமன் வருகிறான் அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் நடந்துட்டே இருக்கும் போது தான் சொல்ல முடியும். அதாவது எனக்கு பிரத்யட்சத்துக்கு விஷயமாகாத ஒண்ணுதான் நான் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லவே முடியாது. நான் கோவிலுக்கு சென்று கொண்டு இருக்கிறேன், ராமன் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறான். அதனால வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அடியன் வேற ஒண்ணும் இல்லைன்னு தோணுச்சு. ஒரு நிமிஷம், விஜயலட்சுமி சொல்லுங்க. அடியன்
சுவாமி அந்த பாசன்ஸ்ல 3 சொன்னேன். இப்ப சமீபத்துல நடந்தது, ஆனா நான் பார்க்கல. ரொம்ப வருஷம் முன்னாலேயும் நான் நடந்தது பார்க்கல. அதுக்கு உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா சுவாமி? வெர்புல ஜகாமா, வனம் ஜகாமா, ராமஹா வனம் ஜகாமா. இப்போ நீங்க வந்து ராமன் காட்டுக்கு போனாரு, நீங்க பார்த்தேல? ஓ இல்ல பார்க்கல, கேள்விப்பட்டேன். அப்போ நான் கேள்விப்பட்டதுதான் அது. ஓகே. இப்போ நீங்க வந்து உங்க பிள்ளை வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிடு. மம புத்திரஹா ஸ்ரீரங்கம் அகச்சத்து. அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்காரு. உங்க பிள்ளை போனதை நீங்க பார்த்து, போன வாரமோ போன மாசமோ இப்ப போயிருக்காரு. அப்ப நீங்க பார்த்ததுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகே. ஆனா இப்போ அகச்சத்து ஜகாமா, இது மேல படிக்க படிக்க புரியும். அப்ப ஜகாமா அப்படின்னு சொல்ற வர்பே என்ன சொல்றதுன்னா நீங்க பார்க்கல. ஓகே. அது வந்து இப்போ வால்மீகி எழுதியிருக்காரு, சீத்தை காட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத விலலாப சபா மத்தியே பரதன் வந்தான். பரதன் வந்த உடனே இது மாதிரி தேசத்துல அயோக்கியத்தனம் நடந்திருக்கு, பெருமாள் காட்டுக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சுது. எல்லாரும் சேர்ந்து அவனை ஆசனத்துல உட்காத்தி வைக்க பாக்குறா. அப்போ விலலாப சபா மத்தியே ஜகர்கேஜ புரோகிதம். விலலாப்பான்னா அவன் அழுதான், கதறினான். கதறினதை நீங்க பார்க்கவே இல்லை. அடியே ரொம்ப சந்தோஷம், பரம பாகியம் சுவாமி. அடியன் சுவாமி, வேற ஒன்றும் இல்லை அடியன். எல்லாருக்கும் தன்யவாதங்கள். see you all tomorrow kids. அந்த இது வந்து வீடியோஸ்ல அப்புறம் அப்லோட் பண்றோம், ரெக்கார்டிங் இது பண்ணவாளுக்கு. ஸோ அதனால இல்லை இப்போ அப்புறம் நாளைக்கு ஏதாவது ரிவைஸ் பண்ணும்போதோ இல்லை வேற யாரோ டிஸ்கஸ் பண்ணும்போது சந்தேகம் இருந்ததுனால நாளைக்கு கேட்கலாம். எல்லாரும் ஓரளவுக்கு இன்னைக்கு கத்துனதை யோசிச்சுட்டு வாங்கும். தன்யோஸ்மி ஜெய ஜெய ஸ்ரீ. அடியே 2 பேருக்கும் தன்யவாதம். தன்யோஸ்மி.